வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு முருங்கைக்காய் தொக்கு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடு ஏறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஏறட்டும். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், ஒரு 5 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை சேர்த்துப்போம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. ரெண்டு முருங்கைக்காயை கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். முருங்கைக்காய் நல்லா இப்போ வதங்கிருக்கு. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயாச்சு. நம்ம 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இப்போ முருங்கைக்காய் தொக்கு ரெடியா இருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க.